வாங்க டாக்டர் வாங்க. எனக்கு என்னமோ கையும் ஓடல காலும் ஓடல, படுத்த படுக்கையா கிடக்குறா. பிரேமி பிரேமி கண்ணை திறந்து பார், யார் வந்திருக்கா பார். பிரேமி. சக்காலத்தி. வாட் வாட் சக்காலத்தி? ஒண்ணு இல்ல, உடம்பு சரியில்லை, அதனால உரல்றா. ஐசி. உடம்புக்கு என்ன? அத பத்தி உனக்கு என்ன? நோ நோ, இந்த மாதிரி எடுத்து பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஏன் சார், இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல மூளை சரியில்லையா? ரெண்டும் சரியில்லை. அப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க? பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி இருக்கேன். மரியாதையா பேசு. ஷட் அப். இந்த மாதிரி டைத்தை வேஸ்ட் பண்றதுலாம் எனக்கு பிடிக்காது. எங்க கையை நீட்டு. இவகிட்ட நான் கையை நீட்ட மாட்டேன். பிரேமி தகராறு பண்ணாத, கையை காட்டு. நான் கையை காட்ட மாட்டேன். பிரேமி பிரேமி, நான் இவகிட்ட கையை காட்ட மாட்டேன். இப்படிதாங்க அடிக்கடி தள்ளி விடுறான். நாக்கு நீட்டு. மாட்டேன். நாக்கு ரொம்ப நீளம். தேவையானதை வச்சுக்கிட்டு பாக்கி வெட்டி எறிங்களேன். நடக்கிற காரியமா சொல்லுங்க சார். என் உடம்புக்கு என்ன அதை சொல்லு. வரக்கூடாத வியாதி வந்திருக்கு சார். கொஞ்சம் இப்படி வாங்க. வரக்கூடாத வியாதி வரீங்களா இல்லையா? உட்காருங்க. ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு பணக்காரனை பார்த்து கேட்கிற கேள்வியாமா? நோ நோ, எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காது. சாரி. உங்களுக்கு வயசு என்ன? குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. குறுக்க பேசினா உங்களுக்கு பிடிக்காது. வயசு என்ன சார்? எனக்கு வயசு நிஜமா 55, வெளியில சொல்றது 45. அந்த அம்மாவுக்கு வயசு என்ன? அந்த அம்மாவுக்கு 45, வெளியில சொல்றது 25. அந்த அம்மாவுக்கு 45, உங்களுக்கு 55. இந்த வயசுல இப்படி ஒரு அநியாயமா? ஐயோ, நாங்க எந்த தப்பு தண்டாவும் செய்யலையே. இதை விட பெரிய தப்பு வேற என்ன சார் இருக்கு? ஆள் அனுப்புங்க, மருந்து கொடுத்து அனுப்புறேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. அதை பத்தி நீ சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசினா இருமல் வரும். இருமல் வந்தா சளி வரும். சளி வந்தா ரத்தம் வரும். ரத்தம் வந்தா சத்தம் நின்னு போகும். வாய மூடு. ஷட் அப். இந்த மாதிரி எதுக்கு பேசினா எனக்கு பிடிக்காது. அம்மா 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 அம்மா, இப்ப என்னமோ சொன்னீங்களா, என்னது? நான் ஒரு தரம் தான் சொல்லுவேன். இனிமே அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து நீங்க சிரிக்க கூடாது. என்னடி சொல்றேன்? நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கும் அந்த டாக்டர் அம்மாவுக்கு பழக்கம்னு. அடிப்பாவி, அடி ஒன்ன தூக்கி உப்பு பானையில போட. அதான் அந்த அம்மாவை பார்த்த உடனே சக்காலத்தியா? ஐயோ, நான் அந்த அம்மா சுறுசுறுப்பா இருக்குதே, அத மாதிரி ஒரு பொட்ட குழந்தை வேணும்னுட்டு சொல்ல வந்தேன். அப்படியா? ஆமா, நீ தான் குறுக்க புந்து வள்ளுவன்னு குறைச்சு காரியத்துக்கு எடுத்துக்கிட்ட. நிஜமா? இந்த பண்ணகார பசங்க எல்லாம் என்னடா சொன்னாங்க? அட நீங்க ஒண்ணு, அவன் பண்ணையார் மாதிரி பேசுறானுங்க. எங்க நிலத்துக்கு நாங்க தான் ராஜா, அடுத்தவன் நிலத்துக்கு வேலைக்கு வரமாட்டோம்னு மூஞ்சிய அடிச்ச மாதிரி பதில் சொல்றானுங்க. அவனுங்க சொல்லலடா, இந்த ராம பையன் அப்படி சொல்ல வச்சிருக்கான். அது மட்டும் இல்லைங்க நிஜமா, இப்ப அவனை விவசாய சங்க தலைவராக்கிட்டாங்க. கேள்விப்பட்டேன். சின்ன ஊருக்குள்ள போய் கூட 2 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றா. ஆமா, நீ நான் முண்டி அடிச்சுட்டு வருவான் பார்ப்போம். சரியான யோசனைங்க. பாவம், அவர்களும் பொழைச்ச மாதிரி இருக்கு, நம்ம மனமும் போன மாதிரி இருக்கு. என்ன சொன்ன சின்ன? வர வரவும் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. உன்னை நம்ப முடியல. எஜமா, இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கூட இருக்கிறவன் தானுங்களே குழிய தோன்றான். ஆனா நான் அப்படி இல்லைங்க. ஊர்ல எவன் கிட்டாலும் சரி, நீங்க இதெல்லாம் இருக்குன்னு. ஏன்பா நீங்க 2 பேருமே இப்படி தகராறு பண்ணிக்கிட்டா எப்படி? வரப்பு 2 அடி அந்த பக்கம் இருந்தா என்ன, இந்த பக்கம் இருந்தா என்ன? அண்ணன் நம்பிக்குள்ள ஏப்பா வீண் விவகாரம்? அனுசரிச்சு போங்க. தலைவர் தான் சொல்லிட்டார்ல, சமாதானமா போங்கப்பா. சரிங்க. ராமு, கேட்டேன் இந்த அக்கிரமத்தை. என்னென்ன பண்ணையார் அதிக கூலி கொடுக்கறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வேலை வாங்கிக்கிட்டு இப்ப இல்லைன்னு சொல்றாரு. அப்படியா? எங்களுக்கு வந்த ஆத்திரத்துல அந்த இடத்திலேயே அவரை வெட்டி புதைச்சிருப்போம். இருந்தாலும் சங்கத்துக்கு கட்டுப்படணுமேனு ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்க வந்தோம். ஆத்திரப்படாதீங்க. இது விஷயமா நான் பண்ணையார நேர்ல சந்திச்சு பேசுறேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கு மேல ஆக வேண்டியது பாப்போம். பெரிய தலைவன் வரானா? தலைவன் இந்த காலத்துல என்ன தடிக்கு விழுந்த பசங்க எல்லாம் தலைவன் அவன் பாக்குறான். ஏண்டா சின்ன, இந்த ராம பையன் எதுக்கு வச்சுங்க வரான்? அவன் விவசாய சங்க தலைவன், நீங்க பொண்ணையாரு, எதுக்கு வருவான்? தகராறு தான். வணக்கம் சார். தலைவர் வர, தலைவர் வர. தம்பி, என்ன விஷயம்? வர வேண்டிய அவசியத்தை நீங்க தான் ஏற்படுத்திட்டீங்க. நிலத்து மேல ஏதாவது கடை வேணுமா? இல்ல, விவசாயிகளுக்கு நீங்க பட்டிருக்கிற கடனை கேட்க வந்திருக்கேன். ஊர்ல உள்ளவங்க என்கிட்ட கடன் பட்டிருக்கான். நான் ஏன்டா இன்னொருத்தங்கிட்ட கடன் பட போறேன்? நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. இவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லையா? சேர் என்ன, சிம்மாசனமே வச்சிருக்கேன். ஆனா அதை யாருக்கு போடணும்னு ஒரு கணக்கு எனக்கு இருக்கு. உட்காருங்க தலைவரே. உங்க நிலத்துல பாடுபட்ட விவசாயிகளுக்கு கூட 2 ரூபாய் கூலி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப இல்லன்னு சொல்றது என்ன சார் நியாயம்? அப்படி நான் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு யார்ப்பா சாட்சி? அந்த மாரியாத்தா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீ வாய மூடுற முந்திரி கொட்டை.
நீங்க அவன் வாய் அடிச்சிடலாம் சார். ஆனா பாடுபட்ட விவசாயிகளுக்கு பதில் சொல்லியே தீரணும். என்னப்பா மிரட்டுற? நான் எப்பவும் போல வழக்கமான கூலியை தான் என்னால தர முடியும். அப்படின்னா உங்க நிலத்தை அறுவடை செய்ய ஒரு ஆளு கூட வரப்போறதில்ல. அதனால என் நிலத்துல அறுவடை ஒண்ணு நிக்க போறதும் இல்ல. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை சார். உழைக்கிறவன் நெத்தியில இருக்கிற வேர்வை உலர்றதுக்குள்ள அவனுக்கு ஊதியத்தை கொடுக்கிறவனுக்கு பேர் தான் முதலாளி. அது இல்லாம அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி ஏமாத்த நினைச்சா அவன் திருட. வாங்க போலாம். அறிவு கட்டவன அந்த பயலுக்கு யாரா சார் போட சொன்னது? நாக்க பிடிச்சி சாகுற மாதிரி இந்த வீட்டுல ஒரு நாத்தாளி இல்லையான்னு கேட்டா எனக்கே ரோஷம் வந்துச்சு. அதான் போட்டேன். சின்ன ஐயா, வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எஜமா, இந்த ஊர்லயே நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவன். என்னையும் ஒதுக்கிடாதீங்க.